இஸ்ரேல் ஈரான் மேல வார் கொடுத்துட்டாங்களா, இல்ல கொடுக்க போறாங்களா, இல்ல கொடுக்க மாட்டாங்களா? நீங்க இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல எந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாலும் இதுதான் ஹாட் டிஸ்கஷனா போய்கிட்டு இருக்கு. ஸோ நாங்களும் விதிவிலக்குல நம்ம சேனலும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போதுங்க. ஆனா இப்போதைக்கு இஸ்ரேலோட நிலைமை கொஞ்சம் நில குலைஞ்சு தான் இருக்கு. அப்படி நில குலைஞ்சு இருக்கிறவங்க ஈரானை கதிகலங்க வைக்க போறாங்களா இல்லையா, இதை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஜியோ பாலிட்டிக்ஸ் கலந்து விரிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை டீட்டெயிலிங்காக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இந்த ரெண்டு நாட்டுக்கும் உண்டான அந்த மிலிட்ரி பவர், டிஃபென்ஸ் சிஸ்டம், வெப்பன்ஸ் என்னென்ன இருக்குது. இப்போது இதை மிலிட்ரி ஸ்ட்ரென்த்னு மட்டும் சொல்ல முடியாது. மிலிட்ரி ப்ளஸ் அந்த நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு தரமான மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. இஸ்ரேலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.8 மில்லியன், ஈரானுக்கு வந்து 48 மில்லியனுங்க. ஓகே, ஆக்டிவ் பர்சனல்னா ஆக்சுவலாக மிலிட்ரியில் டிஃபென்ஸில் இருக்கிறவங்க. இஸ்ரேலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,70,000. அதே நீங்கள் ஈரானுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6,10,000. பட் இது ஜஸ்ட் நம்ம ஒரு அறிவுபூர்வமாக இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாடும் பார்டர் ஷேர் பண்ணலை. ஸோ ஆப்வியஸ்லி மிலிட்ரி மூலயமா தரவழி தாக்குதலாம் ரெண்டு நாடும் நடத்திக்க போகிறது கிடையாது. ஏர் டிஃபென்ஸில் என்னென்ன சிஸ்டம், என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க முதல்ல இஸ்ரேலுக்கு பார்த்துக்கலாம். இஸ்ரேல் வந்து ஏர் டிஃபென்ஸ்க்கு ரொம்ப பேர் போகிற நாடுன்றது நம்ம அறிஞ்ச விஷயம்தான். அவங்கள்ட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா அயன் டாம் இருக்குங்க. இந்த அயன் டாம் என்ன பண்ணுன்னா, ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் ராக்கெட்ஸ் எது அனுப்புனாலுமே அதை வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சில் இன்டர்செப்ட் பண்ணி அதை வந்து செயலுக்கு செஞ்சு அதை வந்து முறியடிச்சிரும். அதே மாதிரி டேவிட் ஸ்லிங், இது ரொம்ப பேர் போன வெப்பன்ஸ், எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச பேர். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, ஷார்ட் டு மீடியம் அண்ட் மீடியம் டு லாங் சர்ஃபேஸ் மிசைல்ஸே இது வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடியதுங்க. அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரோ 2 and 3. இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, மீடியம் டு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதையே செயலிழக்க செய்யக்கூடிய சக்தி வந்து இதுகிட்ட இருக்குங்க. அப்புறம் ஸ்பைடர்னு ஒன்று இருக்குது. இது வந்து 360 டிகிரியில் லான்ச் ஆகுங்க. அதாவது இந்த ஏவுகணை பார்த்துக்கிட்டிங்கன்னா 360 டிகிரியில் எந்த ஆங்கிளில் வேணால் இதை வந்து இயக்கலாம். கெப்பாபிலிட்டி வந்து டிஃபென்ஸ் ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் இதை வந்து இயக்கலாங்க. லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பைத்தான் ஒரு மிசைல் இருக்குது. மிசைல் வித் ரேஞ்ச் ஆஃப் 5 கிலோமீட்டர். இது கொஞ்சம் சின்ன ரேஞ்சு தான். ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.1 மேக்கு. மேபி இது சின்னதாக இருந்தாலும் இதை எப்படி நுணுக்கமாக பயன்படுத்தலான்ற அறிவு இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேபி அதை அவங்க கூட கொண்டுட்டு போய் ஸ்பாட்டில் கூட அவங்க அதை ரிலீஸ் பண்ணலாம் ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ்க்கு. ஓகே, பேலஸ்டைல் மிசைல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லோரான்னு சொல்லக்கூடிய பேலஸ்டைல் மிசைல் இருக்குது. இது வந்து 280 கிலோமீட்டர் வரைக்கும் பாஞ்சி அடிக்குங்க. அடுத்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெரிகோ 2, இது வந்து 1500 3500 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மிசைல் வந்து போய் பாஞ்சி அடிக்கும். அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே ஜெரிகோ 3, இது 4800 6500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாஞ்சு அடிக்குங்க. அதே மாதிரி ஈரான் கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட மிசைல்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் இருக்குது. அதில் முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கத்ர 1 அப்படின்னு ஒரு மிசைலு. இதனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1800 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் எமர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல், இது ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 மைல் வரைக்கும் போகும். ஆனால் அதில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, அக்யூரசி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1600 கிலோமீட்டர் வரைக்கும் அக்யூரசி அதில் இருக்குது. இதான் இதனுடைய ஒரு ஸ்பெஷலு. அடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஜர் 5 லாங் ரேஞ்ச் மல்டிபிள் லான்ச் ராக்கெட். அதாவது எண்ணற்ற தூரம் வரைக்கும் இந்த ராக்கெட் வந்து எதிரியுடைய தளத்தில் போய் அடிக்குங்க. கடைசியாக மிசைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொரம்ஷார், இது வந்து ரேஞ்ச் 2000 கிலோமீட்டருக்கு தூரம் போய் இந்த மிசைல் வந்து பாஞ்சு அடிக்குங்க. டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான்கிட்ட வந்து இருக்குது. ஆனால் இஸ்ரேல் அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை. அந்த இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டமுமே பாதி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்டது தான். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 42 லாங் ரேஞ்ச் ரஷ்யன் மேட்னு ஒன்று இருக்குது. அடுத்து S-200S, அடுத்து S-300S ரேஞ்சு. இது எல்லாமே சின்ன சின்ன ரேஞ்சில் வர்றது தான். அப்புறம் லோக்கல் பவர் 373 ரேஞ்ச், இவ்வளோ தான் இருக்குது. அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை, பட் இருக்குது. அது மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா, ஈரானில் வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் 2008 மிலிட்ரிக்குள்ளே தனியாக ஒரு குரூப் வந்து பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு இது ஈரானுடைய மிலிட்ரி தளபதிக்கு இது தெரியாது. மேபி அவங்க ஹிடனா கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஈரானுடைய இஸ்ரேல் மேலான இந்த தாக்குதலை எல்லாரும் எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது.
ஒரு தரப்பு வந்து கண்டிப்பா ஈரான் வந்து பண்ணுவாங்க அட்டாக், ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு. இன்னொரு தரப்பு வந்து இல்ல அவங்க பண்ணவே மாட்டாங்க, வெறும் பூச்சாண்டி தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இஸ்ரேலே எதிர்பாராத விதத்துல முந்தா நேத்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள ஈரான் திடுதிப்புன்னு பேலட்டைல் மிசைல்ஸால இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த முறை அவங்க அட்டாக் வந்து கொஞ்சம் போன முறையோட ரொம்ப தீவிரமாக தான் இருந்தது. போன முறையாவது அவங்க பண்ண அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த அயன் டோம் மூலமாக தான் அட்டாக் பண்ணாங்க. அதை இஸ்ரேல் புஸ்வானமாக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே அவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. 1-2 பெரிய பவுண்டரியில் தான் விழுந்ததுங்க. அதுக்கு வந்து ஜார்டனும் கொஞ்சம் உதவி புரிஞ்சாங்க இஸ்ரேலுக்கு அந்த சமயத்தில். அப்போ ஏன் இஸ்ரேல் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கலன்னா அதுக்கு பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ரொம்ப மாஸ்டர் மைண்டாக இதை காய் நகர்த்தினாங்க. அவங்களுடைய திங்கிங் எப்படி இருந்ததுன்னா, முதல்ல இந்த ப்ராக்சிஸ்னா இந்த ஈரான்கிட்ட இருந்து இந்த ஆயுதங்களை வாங்கி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதிஸ் இவங்கள மூலம் ஒழிச்சு கெட்டணும், அதுக்கப்புறம் ஆயுதத்தை கொடுக்குறவனை பார்த்துக்கலாம், அவங்களுடைய மைண்ட் செட்லாம் தான் இருந்தது. இதை பார்த்துட்டு ஈரான் வந்து இஸ்ரேல் நம்மகிட்ட பயந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் இவ்வளோ வார் நடந்திருக்கு. முந்தானத்தை அட்டாக் ஆயும் இஸ்ரேல் மேலே இன்னும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா, ஹவுதிஸ் மேலே தொடர்ந்து அட்டாக், அதுவும் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மூலியமாக தரைவழி தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு ஒரு வேடிக்கையான விஷயம் போய்கிட்டு இருக்குங்க. ஈரான் வந்து 400, 500, 600 பேலட்டைல் மிசைல்ஸை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு. ஐடிஎஃப், இஸ்ரேலோட ஐடிஎஃப் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 200 மிசைல்ஸ் தான் அப்படின்னு. ஈரானுமே அந்த சேம் நம்பரை தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போன முறை புஸ்வானம் ஆன மாதிரி இந்த முறை ஆயிரவே கூடாதுன்றதுல ஈரான் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. அதில் அவங்கள பாராட்டலாம். ஏன்னா இந்த முறை அவங்க பேலட்டைல் மிசைல்ஸை வந்து ஏவி விட்டுருக்காங்க. அதனுடைய ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2000 கிலோமீட்டருங்க அது ரேஞ்சு. அதனுடைய ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8லேருந்து 16 மேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிசிக் கால்குலேஷன் பிரகாரம். டயமீட்டர் வந்து 1.5, இன்ஜின் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபியூல். ஸோ இப்படி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மிசைலை தான் இந்த முறை அவங்க ஏவிட்டுருக்காங்க. அதனுடைய ஸ்பீட் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால இஸ்ரேலால் உடனே டக்குன்னு அதை இன்டர்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஒரு சில இடங்களில் இஸ்ரேலுக்கு இந்த முறை அடி விழுந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயங்க, இந்த முறை ஈரான் அவங்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரீ பிளான்டாக நேர்த்தியாக யோசித்து அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க டார்கெட் பண்ண சிட்டியே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய டெல் அவீவ், இதுதான் கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேலுங்க. இங்கே தான் பார்லமெண்ட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெருசலேம் சர்ச். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இஸ்ரேல் வந்து ஏர் டிஃபென்ஸில் ரொம்ப நேர்த்தியை கொண்டவங்க. அமெரிக்காவே அதை பார்த்து வியந்து போவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் தளத்துலையும் இவங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க, அதையுமே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க இவ்வளோ ப்ரீ பிளான்டாக பண்ணி அந்த மிசைல்ஸ் வந்து பெருசாக எதுவும் உயிர் சேதத்தையும் கேஷுவலிட்டிஸையும் ஏற்படுத்தலை. ஆனால் அதே சமயத்தில் அங்கே ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு. அதில் 8லேருந்து 6 சிவிலியன்ஸ் வந்து உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு ஐடிஎஃப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மேபி ஹிஸ்புல்லா இல்லைனா வேற எதுவும் அவங்களுடைய அந்த ப்ராக்ஸி அமைப்புலேருந்து யாரும் அந்த டெரர் அட்டாக்கை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பல கவுண்டர் என்கவுண்டர் கருத்துக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் ஐடிஎஃப், அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அவங்க முதல்ல என்ன பதிவு பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் எங்கள் மேலே கொடுத்த இந்த வார் கொஞ்சம் கூட ஏற்றுக்கத்தக்காதது, இது ஒரு பெரிய எஸ்கலேஷன், இதுக்கு நாங்கள் ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக கொடுப்போம், அதாவது நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோம், எப்போ எங்கே எப்படி கொடுக்கணுமோ அப்போ அங்கே அப்படி நாங்கள் வசமாக கொடுப்போம் அப்படின்னு டேனியர் அவர்கள் பதிவு பண்ணிருக்காருங்க. ஈரான் தலைவர், அவர் பேர் வந்து கம்யூனிட்டி, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் கெத்தா என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, கடவுளுடைய அனுகிரகத்தில் நாங்கள் எங்கள் எதிரியை தாக்கிட்டோம், இனி எங்கள் பவர் கூட போகுது, எங்கள் பேரும் கூட போகுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஜியானிஸ்ட் ரெஜிமை நாங்கள் வந்து தாக்கிட்டோம், அவங்க பவர் இனி வலுவிழக்க போகுது, அவங்க இனி செத்து மடிய போகிறாங்க அப்படின்னு. ஜியானிஸ்ட் ரெஜிம்னா என்னென்னா, 19th centuryல யூரோப் வந்து ஒரு மூமெண்ட் பண்ணாங்க. அதாவது ஜீவிஸ் இருக்காங்கல்ல, ஜீவ்ஸ், அதான் யூதர்கள், அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு. அதன் மூலயமா நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நாடு தான் இன்னைக்கு இஸ்ரேல். ஸோ எவ்வளோ பேக்கு போய் எவ்வளோ வன்மத்தை வச்சு அவர் இந்த ட்விட்டை போட்டிருக்காருன்னு பாருங்க. ஆனால் இஸ்ரேலும் லேஸ் பட்டவங்க இல்லை. அவங்க இதுக்கு பதில் ட்விட்டை என்ன போட்டிருக்காங்கன்னா, இதே கடவுள் அனுகிரகத்தில் தான் உங்களுடைய நண்பர்கள் சில பேர், அதாவது அவங்க ப்ராக்சிஸ், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், இவங்க எல்லாம் எங்கள் மேலே வார் பண்ணாங்க, இப்போ அவங்க எல்லாமே கடவுள்கிட்டையும் போயிட்டாங்க, அந்த மாதிரி நீங்களும் கடவுள்கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு அவங்களுடைய ரீட்வீட்டை போட்டிருக்காங்க.
அடுத்ததா ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்க. இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் என்னதமா சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவருங்க இதை நல்லா யோசிச்சுக்காங்க. அடிக்கிற அடியில ஈரான் அடிக்கிற அடியில ஈரானுக்கும் நடுங்கணும், ஈரான் நம்பி இருக்கிற அந்த ப்ராக்சிஸ் ஹமாஸ் ஹிஸ்புல்லா எல்லாருக்கும் நடுங்கணும், அப்படி அடிக்கணும்னு சொல்றாரு. இதுவே நம்ம நாடா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க எதிர்க்கட்சி. ஸோ நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. அடுத்ததா இவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நெத்தன்யாகு, பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் பண்ண வார் கொஞ்சம் கூட ஏத்துக்கத்தக்கது கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் எடுத்த நடவடிக்கை எல்லாமே, அதாவது அவங்க ப்ராக்சிஸ் மேலே எங்களை நாங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஆனால் அது என்னமோ உண்மைங்க. இந்த ஈரான் இந்த மிடில் ஈஸ்ட் வார் வரலாறுல எப்பவுமே இஸ்ரேல் தானா முன் வந்து ஒரு நோக்கத்திலேயோ ஒரு கெட்ட எண்ணத்திலேயோ யாரையுமே வார் கொடுத்ததில்லை. அவங்க மேலே வார் நடக்கும், தேவையில்லாமல் சீண்டுவாங்க, இஸ்ரேல் திரும்ப அடிக்கும். அதே ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் ப்ராக்சிஸ்க்கு, அதாவது இப்போ நசருல்லாவை போட்டு தரலாங்க, இன்னும் பல இஸ்புல்லா அமைப்போட தலைவர்களை போட்டு தரலாங்க. அதை ஒரு குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிருக்காரு. இதையே தான் தெஹரானும் பண்ணிக்கிட்டு இருக்கு. தெஹரான்னா ஈரானுடைய தலைநகரம். இப்படியே பண்ணா அவங்களுக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு அவர் டைரக்டாவே வார்ன் பண்ணிருக்காரு. இதுக்கு அடுத்து நம்ம ஈரானுடைய ஆர்மி சீஃப், அவர் பேர் வந்து முகமது பாகேரி, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இஸ்ரேலுடைய மக்களை டார்கெட் பண்ணல, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான ஏரியா மட்டும் தான் நாங்கள் டார்கெட் பண்ணிருக்கோம். அதனால தான் டெல் ஹவீவ் ஜெருசலேம் இங்கே தான் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஏரியா அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க. குறிப்பாக ஏர் டிஃபென்ஸை டார்கெட் பண்ணிருக்காங்க, நாங்கள் மக்களை டார்கெட் பண்ணலன்னு சொல்லிருக்காங்க. இதோட இஸ்ரேல் அடங்கிட்டா நல்லது, திரும்ப எங்க மேல அவங்க வார் பண்ணாங்கன்னா இதை விடையும் மோசமா நாங்க வார் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த வாரம் அவ்வளவு சீக்கிரத்துல முடிய போறது இல்லை. ஈரான் இவ்வளவு ஒரு டேரிங்கா ஸ்டேட்மெண்ட் விட்டதில்லை. இந்த முறை இப்படி விடுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவங்க யாருன்றதை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஈரான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணது, அதனுடைய கவுண்டர் என்கவுண்டர், ரெண்டு நாட்டு சம்மந்தப்பட்ட தலைவர்கள் ஆர்மி என்ன ரியாக்ஷன் ஆக்ஷன் கொடுத்தாங்க பண்ண போறாங்க, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி இதை எதிர்த்தோ இல்லை சப்போர்ட் பண்ணியோ உலக நாடுகளும் சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அதுல முதல்ல இஸ்ரேல் பக்கம் நிக்கிற நாடு எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அமெரிக்கா தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் அமெரிக்கா கொஞ்சம் மறைமுகமாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பென்டகன்ல, அதாவது அமெரிக்காவுடைய ராணுவ தளம் இருக்கிற இடத்துலயே பிரசிடென்ட் பைடன், ஜோ பைடன் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காரு, ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன சொல்லிருக்காருன்னா, இதுக்கப்புறம் ஈரான் அட்டாக் பண்ணாங்கன்னா இஸ்ரேல டைரக்டா அதை இன்டர்செப்ட் பண்ணுங்க, அடிச்சு துவம்சம் பண்ணுங்க, தூக்குங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல பெரிய கடல் பகுதியில் வந்து அவரு போர்க்கப்பலையும் அனுப்பி வச்சிருக்காரு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா. ஆல்ரெடி ஒரு போர்க்கப்பல் நிக்கி அங்க அவர் பங்குக்கு அவர் இதை பேசியிருக்காரு. அடுத்ததா பார்த்துக்கிட்டீங்கன்னா துணை பிரசிடென்ட் அவங்க கமலா ஹாரிஸ், அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத நாங்க கவனிச்சுக்கிட்டு தான் வரோம். ஒரு நாடு எதிர்த்து இத்தனை ப்ராக்சி அமைப்பு, இப்போ பத்தாக்குறைக்கு ஒரு பெரிய நாடு ஈரானும் இஸ்ரேலை அடிக்க வந்துட்டு இது நல்லதுக்கு இல்லை. அவங்களும் அவங்க பங்குக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூ வேற மாதிரி போகும். இது வரைக்கும் டிப்ளமேட்டிக்கா இருந்த அமெரிக்கா இனி நேரடியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு ஈரான் சைடுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அமெரிக்கா நீங்க உங்க சப்போர்ட்டை டிப்ளமேட்டிக்காவே வச்சுக்காங்க, நேரடியா வந்தீங்கன்னா நீங்களும் பின் விளைவு சந்திக்க நேரிடும் அப்படின்னு அமெரிக்காவையே வார்ன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் எனக்கு டைசியா ஃபிஷியா தான் இருந்ததுங்க. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா வந்து வல்லரசு நாடு, உலகத்துல இடத்துல இருக்கிற நாடு. ஈரான் இந்த அளவுக்கு தைரியமா பேசுறாங்கன்னா இது பின்னாடி யாரோ இருக்காங்க. ஆப்வியஸ்லி இஸ்ரேலுக்கு அமெரிக்கானா இங்க ஈரானுக்கு வந்து ரஷ்யா, புட்டின், எங்களுடைய சப்போர்ட் ஈரானுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஆனா இதுல ஒரு சின்ன டிமெரிட் இருக்குங்க. கரண்டோட சிச்சுவேஷனா பாத்துக்கிட்டீங்கன்னா, புட்டின் அதாவது ரஷ்யா வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் உக்ரைன் வார்ல இருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி அங்க அவங்களுக்கு சில இழப்பு, ஆல்ரெடி அவங்க எக்கனாமிக் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. போர்னு வந்துட்டாலே பொருளாதாரம் கீழே தான் வரும். ஸோ இதையும் மீறி அவங்க வந்து எப்படி ஈரான் சப்போர்ட் பண்ண போறாங்க? ஜியோகிராபிக்கலா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரான் அமைஞ்சிருக்கிற இடமும் ரஷ்யா இருக்கிற இடமும் ரொம்ப டிஸ்டன்ஸும் ரொம்ப வருது. வேணும்னா ஏர் டிஃபென்ஸ் சப்போர்ட் மூலியமா வேணா ரஷ்யா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஆனால் அமெரிக்காவுக்கு அப்படி கிடையாது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரொம்ப பக்கம் மிடில் ஈஸ்ட்ல இருந்து டக்குன்னு அவங்க எது ஒன்றுனா உதவி பண்ணலாம். இந்த வார்ல அடி வாங்கினவங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதே அடி வாங்கினவங்க எப்படி அடி கொடுக்க போறாங்க, அவங்களுடைய ரிட்டாலியேஷன், இந்த பதிலடி எப்படி இருக்கும்னு ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் அப்படி பதில் தாக்குதல் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய முதல் குறிக்கோள், முதல் டார்கெட்டே
ஈரானுடைய இஸ்பஹாம் நகராக தான் இருக்கும். ஏன்னா இஸ்பஹாம் நகரத்தில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏவுகணை தளம், அதாவது ஈரானுடைய ஏவுகணை தளம் மற்றும் அட்டோமிக் சென்டர், அதாவது நியூக்ளியர் அட்டோமிக் வெப்பன்ஸை தயார் பண்ணுற அந்த சென்டரும் இங்கே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இங்கே அடித்தா பொருளாதாரத்துலேயும் அவங்களுடைய மிஷன் பவரையும் நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு அதை தான் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கான டிவிக்கான மிடில் ஈஸ்ட் ஆய்வாளர் ஷானி ரொசான்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முறை இஸ்ரேலுடைய எதிர்வினை வேற மாதிரி இருக்கும், ஈரானால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகளை மெயினாக டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷானி இன்னொரு பதிவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் லாஜிக்கலாக ஜியோகிராஃபிக்கலாக அவங்க வந்து சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். இந்த இரு நாடுகளுமே கிட்ட பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அதனால இந்த போராக இருக்கட்டும் இல்லை எதிர்வினையாக இருக்கட்டும் அது வான்வெளி தாக்குதல் தான் ரொம்ப இருக்கும். அதில் வந்து இஸ்ரேல் அட்வான்ஸ் டெக்னாலஜி ரொம்ப இஸ்ரேல்கிட்ட இருக்குது. இஸ்ரேல் தான் ரொம்ப அவங்கள அடிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய டார்கெட்டான எந்த ஒரு இடத்தையுமே அவங்க எளிதாக அவங்களுடைய மிசைல்ஸ் மூலயமா அந்த டெக்னாலஜி மூலயமா ஈரானை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கான செய்தி தொடர்பாளர், அவர் பேர் வந்து பாலிக், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டாவதா நாங்கள் வந்து எண்ணெய் கிடங்குகள், ஈரானில் உள்ள எண்ணெய் கிடங்குகளை வந்து நாங்கள் சேதப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. இஸ்ரேல் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொசாட் உளவு படையை வச்சு ஈரானுடைய பெரிய தலையை அவங்க குறி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இருக்கலாங்க. இதுவரைக்கும் இஸ்ரேல் நடத்தின பேயாட்டம் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. அவங்க டைரெக்டாக யாரை டார்கெட்டிங் பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய பெரிய தலைங்களை தான் அவங்க தூக்குவாங்க. அதுக்கு உதாரணம் தான் நசருல்லா, மற்ற அந்த ப்ராக்சிஸோடைய ஹெட்டு கமாண்டர்ஸ் இவங்க அவங்க தூக்குனது. இப்போது இதில் அவங்களுடைய போர் யுக்தி வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. உங்ககிட்ட 1000 லட்சம் எவ்வளவுதான் படை வீரர்கள் இருந்தாலும் அதை வழிநடத்த ஒருத்தன் இல்லைன்னா அவ்வளவுதான். அதை வந்து எவ்வளோதான் சக்தி வாய்ந்த அமைப்பாக அது இருந்தாலும் அதை வழிநடத்த முடியாத ஒருத்தர் இல்லைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. தலைவனே போயிட்டான் அப்படின்ற கவலையால் அந்த கீழே உள்ள அந்த வீரர்களால் ரொம்ப வேகமாக செயல்பட முடியாது. இங்கே தான் இஸ்ரேலுடைய ஒரு பெரிய போர் யுக்தி இருக்குங்க. ஸோ அப்படி அவங்க மொசாட் மூலியமாக ஈரானுடைய லீடர் கமினேய் அவரை தூக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்போ ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்குங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர் அதே பாலிக் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எண்ணெய் கிடங்க சேதம் மட்டும் இல்லை முற்றிலுமாக நாங்கள் அழிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இது மூலயமா ஈரானுடைய பொருளாதாரத்தை நாங்கள் ரொம்ப வீக் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க பண்ணாங்கன்னா இதில் பாதிக்கப்பட போகிறது மற்ற நாடுகளும் தான், மற்ற நாட்டு மக்களும் தான். ஏன்னா உலகத்தில் கச்சா எண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 7வது இடத்துல ஈரான் இருக்குங்க. ஆல்ரெடி இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நேற்றைய நிலவரப்படி ஒரு பேரர் கச்சா எண்ணெயோட விலை வந்து $74 ஆயிருக்கு. இன்னும் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கல. பதிலடி கொடுத்தா எந்த அளவுக்கு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோவோட எண்ட் பாயிண்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ கன்க்ளூஷனாக ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி பேசிட்டு இந்த வீடியோ நாங்கள் என்ன பண்ணிடலான்னு இருக்கோங்க. ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபுல் மாஸ்டர் மைண்டு, பேஸ் மாஸ்டர் மைண்டு யாரோடதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் உலகப்போர் 1, 2லேருந்து இது 3வது போராக ஆனாலுமே அமெரிக்கா தான். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 காரணங்க. ஒன்று அவங்க செல்ஃபிஷ், அவங்களுடைய அந்த சுயநலம். இன்னொன்று வந்து அழுத்தம். ஏன்னா அழுத்தம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், சில ப்ராடக்ட்ஸ், சில டெக்னாலஜிஸ், ஏன் வேர்ல்டு வார் 2ல் அந்த அணுகுண்டை தயாரித்து கொடுத்தது ஒரு ஜீவிஷ். ஓகே, அதே மாதிரி இப்போ இஸ்ரேலுடைய நிறைய அந்த கொலாபரேஷன்ஸ் வந்து அமெரிக்கா கூட இருக்குது. ஸோ டக்குன்னு அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அடுத்ததாக அந்த சுயநலமான என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப நாளாகவே ஈரான் மேலே ஒரு கண் இருக்குங்க. குறிப்பாக ஈரானுடைய அந்த ஃபார்மா அண்ட் அந்த எண்ணெய் வளங்கள் இதில் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு. இதுக்கு அவங்க பகடுகாயாக இஸ்ரேலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் நட்பு ரீதியாகவும் இருக்கிறாங்க. சவுதியும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அரபு கண்ட்ரீஸ்லே சவுதியும் ஈரானும் தான் ரொம்ப பெரிய போட்டியாளர்கள். அந்த எண்ணெய் உற்பத்தி பண்ணுறதை அடிப்படையாக கொண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுதிக்கு ஈரான் மேலே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுதி வந்து அமெரிக்கா பேச்சுக்கு கீழ்பட்டு கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய ஒரு அடிமை ரேஞ்சுக்கு அவங்க போகக்கூடியவங்க தான். ஏன்னா அமெரிக்கா கிளியராக சொல்லி வச்சிருக்கலாம், மேபி
ஈரானை நான் ஆட்டையை போட்டதுக்கு அப்புறம் பாதியை நான் ஆட்டையை போட்டுக்கிறேன், மீதியில் உனக்கு நான் பவரை கொடுத்துட்றேன், நீ வேர்ல்ட்ஸ் என்ன சொல்கிறது டாப் மோஸ்ட் ஆயில் ப்ராடக்ட் ஒரு கண்ட்ரியாக நீ மாறிடு, என் வேலையும் ஆயிரும், இஸ்ரேலுக்கு அவன் லேண்டு பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், அவன் இதுக்குள்ளே வரவே மாட்டான். இது அனைத்துமே அமெரிக்காவுடைய மாஸ்டர் மைண்ட் தாங்க. சரி, நீங்கள் கேட்கலாம் சம்பந்தமே இல்லாமல் புட்டின் தலைவர் ஏன் வராருன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி தான் ஈரானுக்கு வந்து அமெரிக்கா அகேன்ஸ்டாக இருக்குன்னா நான் ஈரான் சப்போர்ட்டில் நிற்பம்பா அப்படின்னு அவர் ஹெட் வெயிட்டில் தான் வராரு. இதில் ரொம்ப ஆழ்ந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் காரணம்லாம் பெருசாக புத்தின் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைங்க. ஓகே வியூவர்ஸ், ஓவராலாக வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலை பெருசாக இருக்குது. இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணுமா? அப்படி அட்டாக் பண்ணால் யார் ஜெயிக்க போகிறா? இது வேர்ல்டு வார் 3 மாற வாய்ப்பு இருக்கா? அமெரிக்காவோட மாஸ்டர் பிளான் பலிக்குமா பலிக்காதா? இந்த வேர்ல்டு வாரோட இயல்பு மக்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும்? உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தைரியமாக மென்ஷன் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.